ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே, வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே. மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பார் பிள்ளையாரே. மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பார் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்தவாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. இறை பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமி பஜனை பூஜை வழிபாடுகள் இவ்வாறு சிறப்போடு கலந்து கொள்வது. இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இது. மாதங்கள் தோறும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சிறப்போடு கூடியது. இந்த சதுர்த்தி நாளிலே, குறிப்பாக இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை, பால், மாம்பழம் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து விநாயகருக்கு விருப்பமான சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா சங்கடங்களும் நீங்கக்கூடியதாகும். இவ்வாறு இந்த விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வதோடு இந்த மாசி மகோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அம்பிகையை மாசி மகத்திலே அந்த உற்சவ நடைபெறும் ஆலயங்களிலே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களில் நீங்கி வாழ்வில் உயர்வுகளை தருகின்ற வகையிலே அன்னை பராசக்தி ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு பெயர்களோடு இருப்பாள். மாத்தளையிலே முத்துமாரி, நைனையிலே நாகபூஷணி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, நாயன்மார்கட்டிலே ராஜராஜேஸ்வரி என்று ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு நாமத்தோடு இருப்பாள். அந்த அம்பிகைக்கு இந்த மாசி மாதத்து மாக நட்சத்திரத்துக்கு கூடியதாகிய இந்த உற்சவங்கள் சிறப்பை தருவது. சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அம்பிகையை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு 16 செல்வங்கள் கிடைக்குமாம். 16 பேர்களாக கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்புகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி
அறுதியிலும் ஆயனது நங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் போற்றியிருக்கிறாங்க. அம்பாளை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இந்த மாசி மாத மகோத்சவத்திலே யாரெல்லாம் அம்பிகையை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த 16 செல்வங்களை 16 பேர்களாக பெறக்கூடிய வகையிலே அமைந்து வாழ்வில் உயர்வுகளையும் பெற்று இன்று இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை நாம் வழிபட்டு விநாயகப் பெருமானுடைய அருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.